ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது, வாங்கடா வந்தன பொண்ணுங்கடா, வந்த இந்த வண்டிய தள்ளுங்கடா. ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. 5500 ரூபாய். ஒரு நிமிஷம். ஜூலி, ஆ உங்க அப்பா ஸ்டேட்ஸ் போயிருக்கிறதா தானே சொன்னேன்? ஆமா. ஏன் எப்போ வருவாரு? அப்ப ப்ரோகிராம் எல்லாம் சொல்ல முடியாது பாலு சார். எப்படியோ 2 மாசம் ஆகும். ஏன் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா கேட்டேன். என்ன பண்ற ஜூலி? சொல்றேன், ஒரு நிமிஷம். இந்த ஊர்ல இதான் கிடைச்சது. ரொம்ப பழைய மாடல், ஆனா நல்ல வேலை செய்யுது. எதுக்கு இது? ஒரு எழுத்தாளர் கேட்கிற கேள்வி அது. மங்காவோட கடைசி எபிசோட்ஸ் மாத்தி எழுத வேண்டாமா? மாத்தியா? நீங்க தான் அதுல மங்காவை சாகடிச்சிட்டீங்களே. இப்ப அதை மாத்தி அவ சாகவே இல்ல, உயிரோட தான் இருக்கா அப்படின்னு எழுதணும். மங்கா சீரியல் ஹாப்பியா முடியணும். I want a happy ending. ஜூலி, இந்த நிலைமையில நான் எழுத சொன்ன எப்படி? ஏன் நல்லதானே இருக்கீங்க? கால் தானே நடக்க முடியாது, உட்கார்ந்து டைப் பண்றதுக்கு என்ன? மங்கா சீரியல் டெய்லி வந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க எழுதி கொடுத்தா தானே கடைசி பகுதியை டைம்க்கு அவங்க ரெடி பண்ண முடியும். ஜூலி, நீ விஷயம் தெரியாம பேசுற. எனக்காக அவங்க வெயிட் பண்ணிருக்க மாட்டாங்க. இத்தனை நேரம் அவங்க வேற யாரையாவது வச்சு எழுதி ஷூட் பண்ணி கேசட் சேனலுக்கே போயிருக்கு. அதான் இல்லங்கிற. நிறைய பேர் வச்சு எழுதினாங்க, ஆனா எதுவுமே சரியில்லையா. தந்தியில போட்டுருந்தாங்க. உங்கள மாதிரி எழுதணும்ல, எவனுக்கு வருமா? அங்க உங்க ஆளுங்க தலை பிச்சுட்டு இருக்காது. So my dear Balu sir, நீங்க இங்க உட்கார்ந்து இப்பவே வேலைய ஆரம்பிக்கிறீங்க. Here's your paper and here's your ஊதுவத்தி, cycle brand. And one more thing, நீங்க எழுதி முடிச்ச கையோட உங்க ப்ரொடக்ஷன் ஆபீஸ்க்கு இதெல்லாம் அனுப்பி வைப்பேன். என் பேர்ல நான் எழுதுனதா இது எப்படி இருக்கு? மங்கா தொடரின் இந்த பகுதியை எழுதியவர் ஜூலி கணபதி. உலகம் பூரா என் பேர் தெரிய போகுது உங்களை மாதிரி. எப்படி ஐடியா? ஜூலி, இந்த பேப்பரை வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு என்ன? இல்ல, இது சரியா இருக்காது. இருக்கிறதுலே விலை ஜாஸ்தினா நீங்க சரியா இருக்காதுங்கிறீங்க? பாத்தியா, இதுக்கு தான் சொன்னேன். ஜூலி, இது சின்ன விஷயம்தான். இந்த பேப்பர்ல கூட டைப் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். பட் தென் அதுதான் சோ நான் மறுபடியும் டவுனுக்கு போய் பேப்பர் வாங்கிட்டு வரணும். ஜேகே காப்பியர், A4 சைஸ். பாலு சார், பேப்பர் மட்டும் போதுமா இல்ல வேற ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? இல்ல ஜூலி, பேப்பர் மட்டும் போதும். நானா கூச்சப்பட வேணாம், எது வேணாலும் கேளுங்க. எப்படியும் டவுனுக்கு போறேன்ல, குட்டியா ஒரு டேப் ரெக்கார்டர், ஃபேன் வச்ச ரூம் ஹீட்டா, எது வேணாலும் சொல்லுங்க. இல்ல மொத்தமா கடைய வேணுமா? வாங்கிட்டு வரேன். ஜூலி, என்னாச்சு? என்னாச்சா? பொட்டு பொட்டு சொல்லுமா உனக்கு? வேலை வேலைக்கு பக்கத்துல சமைச்சு போடுறேன், பெத்த மாதிரி பக்கத்துல இருந்து அது ஊட்டி வேற விடுறேன். உன் உடம்பு தொடச்சு உன் பீபத்திரத்தை எடுத்து ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சா நீ உட்கார்ந்த இடத்துலயே என்ன அதிகாரம் பண்றியா? இந்த பேப்பர் நல்லா இல்ல ஜெல்லி, என்னால எழுத முடியாது ஜெல்லி.
அடி செருப்பால. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன வேலைக்காரி நினைச்சியா இல்ல கொத்தடிமை நினைச்சியா? என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஏதோ அபிமானத்துல கொண்டாந்து வச்சு வைத்தியம் பார்த்தா என்னையும் அவமானப்படுத்துறியே. அது உன்ன சொல்லி குத்தம் இல்ல, உன் வர்க்கம் அது. பொம்பளைங்க நாங்க மாஞ்சு மாஞ்சு உங்களுக்கு பணிவிடை செய்யணும், நீங்க உட்கார்ந்த இடத்துல எங்களை அதிகாரம் பண்ணுவீங்க. போடா போக்கு.
நீங்க சொன்ன பேப்பரே கிடைச்சது. என்ன சார், ஏன் இப்படி மூச்சு வாங்குது? ஐயோ, ஏன் இப்படி வேர்த்து கொட்டுது? உனக்கு தெரியாது. என்ன? 2 பண்டில் பேப்பர். என்ன வெயிட் தெரியுமா? பாரு, ரத்தமே வந்துருச்சு. ஓ, ஐம் சோ சாரி. வாங்க படுத்துக்கங்க. ஜூலி, எனக்கு வலி தாங்க முடியல. போய் மாத்திரை எடுத்துட்டு வா. சரி, முதல்ல நீங்க படுத்துக்கங்க. வலி தாங்க முடியல சொல்றேன்ல, போய் எடுத்துட்டு வா. நீங்க இப்படி அவஸ்தைப்படுறத பார்த்தா என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஜூலி ப்ளீஸ். ஓகே ஓகே, எவ்வளவு பெரிய ரைட்டர், பச்சை குழந்தை மாதிரி. பேப்பர் பண்டில் உங்க மேல தூக்கி எறிஞ்சிட்டு போனா மனசு என்னமோ மறந்துச்சு. மெதுவா மெதுவா. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். எவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்த முன்கோவத்தை மட்டும் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதான் என் ப்ராப்ளமே. அதனாலதான் என்னை யாருக்குமே பிடிக்கிறது இல்ல. ரொம்ப வலிச்சுதா? சாரிப்பா, ஐம் சோ சாரி. நீ எழுதுறதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். ரெஸ்ட் எடுத்துக்கோ. இது பாத்தியா, 2 பண்டில் வாங்கினா 1 ஃப்ரீ. உனக்கு ஐடியா வரும்போதெல்லாம் எழுதிக்கலாம்ல. நான் இப்ப இருக்கிற நிலைமையில ஐடியாஸா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என்ன நினைச்சுக்கங்க, 1000 ஐடியா வரும். என் செல்லம், இனிமே நான் உங்களை கோச்சிக்கவே மாட்டேன். என்ன, இந்தா புடிச்சுக்கோ.
ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறா. அவ மூஞ்சியும் முகரக்கட்டையும். இந்த வருஷம் தான் நான் மாட்டுல இவ்வளோ தண்ணியா பாக்குறேன். வேண்ட மழை அப்படி இல்ல. ஏ அங்க பாரு, வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்துருக்கணும். பாவம் இதுல வந்தவங்க என்ன நாங்களோ. எஸ் மிஸ்ஸஸ் பாலகுமாரன். நான் தான் பேசுறேன். நீங்க? அம்மா, நான் இங்கே இன்ஸ்பெக்டர் அமரசேவானி பேசுகிறேம்மா, பெரியமலையூர்லேருந்து. சார் சொல்லுங்க சார், இவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஆமாம்மா, உங்கள் வண்டியை கண்டுபிடிச்சிட்டோம். பெரியமலையூர்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு ஆற்றுல கடந்தது. ஆத்துலியா? ஆமாம்மா. அப்ப இவரு வண்டிக்குள்ள அவர் பாடி, சூட்கேஸ் மட்டும் டிக்கில இருந்தது. வண்டியை பார்த்தா என்னமோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தான் தெரியுது. அம்மா, வண்டிக்குள்ள அவர் இல்லைன்னு நான் சொன்னேன்ல. சார், நான் இப்போ உடனே கிளம்பி இங்க வந்துடுறேன். இருங்கம்மா, அவசரப்படாதீங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்து என்ன பண்ண போறீங்க? அம்மா, நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆளுங்களை வச்சு 6 முறை தேட சொல்லியிருக்கோம். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் உடனே உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் வந்தால் போதும்ல. என்னாச்சு சொல்லுமா. என்னம்மா சொல்லுமா. வண்டி ஆத்துல கடந்ததா? அப்ப மாப்பிள்ள அவரு எங்கன்னே தெரியலன்றாங்க. தேடிட்டு இருக்காங்களோ. இதயமே இதயமே என்னை மறந்தது ஏன்? பிரிவெனும் துயரிலே என்னை தள்ளியதே. உன் பெயர் சொல்லி நான் பைத்தியமானேன். நிழயறத் தொடர்ந்தேன், அதை நீ அறிவாயோ? நிழல் தர நீ இங்கு வருவாயோ? இதயமே இதயமே என்னை மறந்தது ஏன்? பிரிவெனும் துயரிலே என்னை தள்ளியதே. உன்னை போல் பூவை போல் உன்னை சூடிக் கொண்ட நான் இன்று வாடிக் கிடப்பதோ? பிரிவிங்கே உண்மைதான் என்றால் உறவு இணையா? வாழ்வது கனவு பூமியா? பாதைகள் இல்லை என்றால் பயணங்கள் போவதோ? நம் குற்றம் என்ன ஏதோ தெய்வத்தை நோவதோ? யாரிடம் என சொல்வது? இனி சேரும் இடம் இங்கு வேறது. என்ன டபாய்க்கிறியா? என்ன ஜூலி? இதான் உன் எழுத்தா? ஏ கச்சா முச்சா நீ ஏதோ கடமை கடிச்சு தள்ளிருக்கேன். இதுல ஒரு சீன்ல கூட உன் முத்திரை இல்ல. இத பாரு, நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. உன்னோட நம்பர் 1 ரசிக்க. இது வரைக்கும் வந்த மங்கா கதவசனம் பூரா என்னால தலைக்கீழ சொல்ல முடியும். எல்லாம் இங்க இருக்கு. அதோட ஒரு சின்ன சாயல் கூட இதுல இல்ல. ஜூலி, நான் என்ன மிஸ்டர் தென்காசி பாலகுமாரன். இவ எங்க கண்டுபிடிக்க போறான்னு நினைச்சா
அந்த எண்ணத்தை இப்பவே விட்டுரு. நீ உபயோகப்படுத்துற வார்த்தைகள் என்ன, வசன அமைப்பு என்ன, எங்க கமா போடுவ, எங்க ஃபுல் ஸ்டாப் வைப்ப, எங்க விலாவரியா சொல்லுவ, எங்க சொல்லாமலேயே உடுவ, எல்லாம் எனக்கு அத்துப்படி. சோ மனசு வச்சு ஒழுங்கா எழுது. இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணாம். ஓகே? வண்டிய கண்டுபிடிச்ச 4 நாள் ஆகுது. என்ன அவரை பத்தி எதுவுமே தெரியல. பத்திரிக்கையில வேற அவர் செத்துட்டாருன்னு எழுதிட்டு இருக்காங்க. இருக்காதுமா, நிச்சயமா இருக்காது. அவர் கண்டிப்பா எங்கேயும் இருக்காரு. அது மட்டும் என் மனசுல படுது. மங்கா கண் விழித்து பார்த்தபோது ஆஸ்பத்திரி அறை ஒன்றில் தான் ஒரு கட்டிலில் படுத்திருப்பது புரிந்தது. ஒரு குழந்தையின் அழுக்குரல். ஐயோ! கையில் நம்பர் கட்டப்பட்ட ஒரு ஆண் குழந்தையை அவள் அருகே படுக்க வைக்கும் நர்ஸ். உன் குழந்தை பையன். மங்காவின் கண்கள் குளமாகின்றன. நல்ல வேளை தப்பிச்சிட்ட என்று சொல்கிறாள் நர்ஸ். மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா 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 போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, ஜிங்கு சக்க ஜிங், ஜிங்கு சக்க ஜிங், மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா. வா உட்காரு. என்ன? இல்ல நாம 2 பேரும் நீ ஒண்ணா உட்காந்து சாப்பிட்ட என்ன? இல்ல ஜூலி, இந்த வீட்ல இருக்கிறது நம்ம 2 பேர் தான். எதுக்கு நாம தனித்தனியா உட்காந்து சாப்பிடலாம்? ஒன்னாவே உட்காந்து சாப்பிடலாமே. அப்படிங்கிறீங்க? அது மட்டும் இல்ல, மங்கா பொழைச்சிட்டல்ல, நீ ஆசைப்பட்ட மாதிரி கொண்டாட வேண்டாமா? ஐயோ, so sweet. ஒரு பாட்டி வைக்கலாமா? பெஸ்ட் ஐடியா. நானே சொல்லலாம்னு இருந்தேன், ஆனா நீ முந்திட்ட. இந்த வெள்ளக்காரங்க எல்லாம் கொண்டாடுவாங்கல்ல, பையன் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி ஜமாயிச்சிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இது? வீல் ஃப்ரை. வீலா? குட்டி ஆட்டுக்கறி, லிட்டில் lamb. ஓ, வித்தியாசமா இருக்கு.
சியர்ஸ் டு மங்கா. சும்மாங்க. ஜூலி, ஒரு நிமிஷம். ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். என்ன? ഇതൊരു സ്പെഷ്യൽ ഒക്കേഷനില്ലേ, വെള്ളക്കാരൻ സ്റ്റൈലില് ഒരു മെഴുകുവത്തി കൊളുത്തി വെച്ചെന്നെ ക്യാൻറ്റീൻ ഡിന്നർ. பண்ணிட்டா போச்சு. ஒரு நிமிஷம். ആ ஏன் ஜூலி, ஆ? இவ்வளவு நல்லா சமைக்கிறியே, கேட்டரிங் கிளாஸ் ஏதாவது போறியா? எந்த கிளாஸ்க்கும் போல, நானே செஞ்சு செஞ்சு கத்துக்கிட்டேன். அது சரி. ஜூலி, மெழுகுவத்தி இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுரு. இல்ல, இருக்கு, கொண்டு வரேன். தென்காசி பாலகுமாரன் கூட உட்கார்ந்து நான் கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? அதுவும் ஏன் வீட்டுல. ம். ஓ ஐயோ, சாரி சாரி சாரி. என்ன பண்ணிட்டே பாருங்க. சாரி சாரி. இட்ஸ் ஓகே. இது கீழே கொட்டல, அதை மனசுல இருந்து அழிச்சிடுங்க. ஓகே. டு மங்கா. ஆ